நாய்க்கிட்டேருந்து நம்மளுக்கு பரவுற ஒரு நோய், மோசமான நோய் ரேபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உயிர்க்கொல்லி நோயின்னே சொல்லுவாங்க. அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா இல்லைங்க. உலகத்திலேயே நான் சொல்றத விடங்க, டாக்டர சொன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். என்னோட பிளேலிஸ்ட்டில் ரேபீஸ்ன்னு போட்டுருக்கேன். டாக்டர்ஸ் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. பயமுறுத்துறதுக்கோசம் சொல்லல. நம்மளோட பாதுகாப்பு, நம்ம செல்லப்பிராணிகளோட பாதுகாப்புக்கோசரம் தான் சொல்லியிருக்காங்க. போய் பாருங்க. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஹியூமன்ஸ்க்கு மட்டும் சொல்லல, டாக்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஹியூமன்ஸ்க்கும் சரி, டாக்ஸ்க்கும் சரி உடம்புல சின்ன காயங்கள் இருந்து, ரேபீஸ் இருக்க நாய்ங்களோட உமிழ்நீரோ, இல்ல ரேபீஸ் இருக்க நாய் நம்மள கடிச்சாலோ நம்மளுக்கு ரேபீஸ் வர வாய்ப்பு உண்டு. ரேபீஸ் வந்துருச்சுன்னா, கரெக்ட்டா வேக்சின் ப்ராப்பரா போடணும். ஃபைனான்ஷியலி நம்மளுக்கு அந்த மாரி சூழ்நிலை அமையலைன்னும் போது நம்ம உயிர் போயிடும். உண்மை அதுதான். அப்படின்னு போது நான் ஒரு விழிப்புணர்வுக்கோசம் தான் போடுறேன். ஏன்னா நெறைய பேர் தான் செல்லப்பிராணிகள ரோட்லயே வச்சு வளர்க்குறவங்களும் இருக்காங்க. ரோட்ல தனியா விடுறவங்களும் இருக்காங்கன்னு போகும்போது, இது பாதுகாப்பான முறை அல்ல. நீங்க செல்லப்பிராணி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது பாதுகாப்பா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இத பத்தி டீட்டெயில்